Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆரியா 360. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அருமையான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இப்போ நான் வந்துட்டு 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ நான் இது மட்டன் பிரியாணியாக செய்கிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வந்துட்டு நல்லா இளம் ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. இளம் ஆட்டுக்கறியாக நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு மட்டன் பீஸு. அதை வந்துட்டு உப்பு மஞ்சள் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் பீஸை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, ஒரு ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு, அதே மாதிரி ஒரு ஸ்டார் பூவு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பட்டைக்கு அப்புறம் கல்பாசி கொஞ்சம், ஒரு லெமனு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதே மாதிரி புதினா இலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு மசாலா வந்துட்டு நான் வெளி மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு கரம் மசாலாவும் நாங்கள் வீட்டிலையே அரைச்ச மசாலா பொடி, மிளகா பொடி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் மிளகா பொடியும் இன்னொரு பக்கம் கரம் மசாலாவும் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டு தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் மீனாட்சியில் வாங்கினா அந்த பிரியாணி பாட்டில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ஆயில் பாட் வந்துட்டு நான் மீனாட்சியில் தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகுது. நான் கீ பாட்டாக தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கீயும் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆயிலை வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு கீ ஊற்றியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், அதே மாதிரி டெமோ வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, அந்த எடுத்து வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒன்றா உள்ளே போட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இதையுமே இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டு கூடவே அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்றேன். நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் பீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஆவியெல்லாம் போயிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆட்டுக்கறிங்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே வெந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு நானே காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சீக்கிரமாக வந்துருச்சு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்ததை அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடி பிடிக்காது. இந்த பாட்டை பொறுத்தவரையே அடி பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதை ரொம்ப லைக் பண்ணுறேன். நல்லா வந்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதில் இருக்கிறது தக்காளி சேர்த்த பிறகு எடுத்து வச்சுருந்த அந்த புதினா இலையை வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இலையை சேர்த்த பிறகு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போயும் வந்துட்டு அடி பிடிக்காது. நீங்கள் ஒரு சில நேரம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அடி பிடிக்காமல் அதை கிண்டி விட்டுருங்க. இப்போ மல்லித்தலையை சேர்த்துடலாம்.
எடுத்து வச்ச மல்லித்தலையை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரியாணி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த பிரியாணி பாட்டில் செய்யும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, திருப்பி அதை யூஸ் பண்ணி அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எப்படிலாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத சொல்லி உங்களுக்கு டெமோ மாதிரி காமிக்கலாங்கிறதுக்காண்டி தான் நான் பிரியாணியை மேக் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்சுருந்த மசாலாவை வந்துட்டு நான் உள்ளே வந்து சேர்த்துட்றேன். அதுக்குள்ளேயே பாருங்கள், அங்கே பாருங்கள் நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு பாயில் ஆகி வந்துட்டுருக்கு. நல்லா வந்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று இது பண்ணோன்னே நான் எடுத்து வச்சுருந்த தண்ணி, இந்த தண்ணி வந்துட்டு நான் வந்து அரிசிக்காக எடுத்து வச்சுருந்த தண்ணி, அந்த தண்ணியை தான் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை வந்துட்டு கிண்டி விட்டுட்ருக்கேன். நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்த உடனே வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்துட்டு தயிரை வந்து நான் ஊற்றுறேன். தயிரை வந்து எடுத்து வச்சுருந்த கப் தயிரை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மிக்ஸ் பண்ணோன்னா அந்த தயிருக்கும் அதுக்கும் நல்லா வந்துட்டு நல்ல ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துருந்தேன் அந்த மட்டன் பீசஸை வந்துட்டு நான் எடுத்து உள்ளே போடுறேன். நான் மட்டன் இப்போ வந்து எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, எலும்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து எலும்போடு சேர்த்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டனும் வந்துட்டு அந்த கிரேவி வந்துட்டு உள்ள நல்லா மிக்சராக பார்த்துட்டு உப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை மூடி வச்சுருங்க. அதை மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக வரும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வந்துட்டு அந்த அடி பிடிக்காமல் பாருங்கள், அடியே சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு நான் கிண்டி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணி வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி, அதாவது மட்டனை பாயில் பண்ணி எடுத்து வச்ச தண்ணி. இப்போ இந்த தண்ணியுமே வந்துட்டு நான் இந்த அளந்தேன் பார்த்தீங்களா, 1க்கு 1.5 சொல்லிட்டு அந்த அரிசிக்கு அளந்தேன். அந்த தண்ணியோட சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த சத்து எல்லாமே அதிலே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த தண்ணியை நான் சேர்த்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு டம்ளர்லேயே வந்துட்டு நீங்கள் தண்ணியை அளந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு அகைன் செக் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டை உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனலில் வேறு ஏதாவது அன்பாக்சிங் வீடியோஸ் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி போட்டு வச்சுருந்து அதில் நீங்கள் மட்டன் பிரியாணி இல்லை வேறு ஏதாவது செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு பாயில் ஆகி வந்திருக்கு. இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டு அதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு இது பண்ணாமல் நல்லா ஈவனாக கிண்டி விட்டுட்டு அதை வந்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் லெமன் சேர்த்துட்றேன். ஸோ ஃபைனலாக லெமன் சேர்த்த பிறகு இன்னொரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எப்படி வெந்திருக்கு என்னங்கிறத நான் செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும், அதனால் நான் மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் ரெடி ஆகியாச்சு. நல்லா குக்காகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலும்பில் இருக்க அந்த சாரெல்லாம் இறங்கினால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் சீரக சம்பாக்குள்ள கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை எல்லாம் தூவி விட்டுட்டு அதில் வந்துட்டு நான் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து குக்காக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் ஆட்டுக்கறி அப்படிங்கிறதுனால மட்டன் பீஸ் வந்து நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா வந்து ரைஸ் வந்து உதிரியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி பீஸுமே பாருங்கள், பிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நான் மட்டன் கிரேவி வச்சுருந்தோம். ஸோ மட்டன் கிரேவிலையுமே மட்டன் வந்து நல்லா வந்து சாஃப்ட் பீஸாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.